வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல்லாம் முடிஞ்சு வாங்க நம்ம மாடி தோட்டத்தில் மஞ்சள் அறுவடை செய்யலாம். பாருங்கள், இங்கே ஒரு காலிஃப்ளவர் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் ஒரு மஞ்சள் இருக்குது. காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இந்த மஞ்சள் எடுத்துக்கலாம். சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே ஒரு மஞ்சள் இருக்குது. இந்த டப்பாவில் ஒரு மஞ்சள் இருக்குது. இதுலேயும் ஒரு மஞ்சள் இருக்குது. இது பூரா மஞ்சள் தான். வாங்க எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம். போன டைம் எடுத்தப்போ நம்மளுக்கு 1/2 கிலோ மஞ்சள் கிடச்சி, காய வச்சு பொடி பண்ணாங்கசில் 1/2 கிலோ கிடச்சிச்சு. இந்த டைம் எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இனி எல்லாம் கொட்டி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. முதல்ல இதில் இருக்கிறத கொட்டலாம், எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு எவ்வளோ மஞ்சள் கிடைக்குதுங்க. கொட்டியாச்சு. ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும் போல் இருக்குது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இது பூரா மஞ்சள் தான். இங்கேயும் நிறைய மஞ்சள் இருக்குது. எவ்வளோ லென்த்தாக வருங்க அப்புறம் எல்லா மஞ்சளையுமே எடுக்கிறீங்களா? அந்த காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு போட்டி ஆன் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த ஒன்று மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் தெரியும். பாருங்கள், ஒரே டப்பாவில் இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்டாப். வாங்க இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சளில் மண்புழு பாருங்கள். மஞ்சள் வச்சோம்னா நம்மளுக்கு நிறைய மண்புழு கிடைக்குது. இந்த மஞ்சள் செடி வந்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சா கூட அதில் ஏகப்பட்ட மண்புழு கிடைக்குது. பாருங்கள், மண்புழு மஞ்சள் இருக்கிற செடி பூரா மண்புழு நிறைய இருக்குது. பாருங்கள், இந்த டப்பாவில் நமக்கு இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு. சரி இது நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மஞ்சளில் எவ்வளோ மண்புழு இருக்குன்னு. வாங்க இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நமக்கு இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம், இந்த டப்பாவில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பூரா மஞ்சள் தான். இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ மஞ்சள் இருக்குன்னு சுத்தமாக கழுவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மாடி தோட்டத்துக்கு மண்புழு வேணும்னா மஞ்சள் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் வச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக மண்புழு நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. மஞ்சள் வந்து நிறைய மண்புழு உருவாகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து மண்புழு வேணும்னா மஞ்சள் வைங்க. அதில் வந்து நிறைய மண்புழு வரும். நீங்கள் வச்சு பாருங்கள். நானே ஃபஸ்ட் டைம் போன டைம் தான் இதை கண்டுபிடிச்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, பாருங்கள் இதில் இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. எல்லாம் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்குன்னு. ஒரே ஒரு செடியில் இவ்வளோ மஞ்சள் இருக்குது. பாருங்கள், இது ஒரு செடி, இது ஒன்று, இது ஒரு செடி, இது ஒரு செடி. பாருங்கள், பாருங்கள் இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. எப்படி 2 கிலோக்கு மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாடி தோட்டத்தில் இவ்வளோ மஞ்சள் எடுத்துக்கோம். மஞ்சள் வந்து வேக வைக்கிறக்கு ஆரம்பித்து 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தண்ணி பூரா மஞ்சளாக ஆயிடுச்சு. ஒரு மஞ்சள் எடுத்து நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாங்க மஞ்சள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 மஞ்சளும் நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துட்டோம். கொஞ்சம் ஆறுனாங்கடிச்சில் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். அரிஞ்சிட்டு காய வச்சு அரைக்க வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சிறுசாக கட் பண்ணி இந்தளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும். இதை நாம் இப்போ வந்து பொடி பண்ண போகிறோம். பொடி பண்ண எவ்வளோ மஞ்சள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ மஞ்சத்தூள் கிடச்சிருக்குது நம்மளுக்கு.